சிதம்பரம் அருகே அண்ணாமலை நகர் பகுதியில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றி வருபவர் விக்னேஷ். 25 வயதான இவரிடம் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் விளாங்குடியைச் சேர்ந்த ராஜி என்கிற ராஜசேகர் அறிமுகமாகியுள்ளார். ராஜசேகரோ தன்னிடம் 2 கோபுர கலசங்கள் உள்ளதாகவும் இதில் இரிடியம் இருப்பதாகவும் ஒரு கலசம் 5 லட்சம் ரூபாய் எனவும் பேசி விக்னேஷை அணுகியுள்ளார். பின்னர் விக்னேஷிடமிருந்து 10,000 ரூபாய் முன்பணம் கேட்டு வாங்கிக் கொண்டதை அடுத்து அதனை திருப்பி கேட்ட விக்னேஷை ராஜசேகர் மிரட்டியுள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட விக்னேஷ் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் பல்வேறு பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது ராஜசேகர் வந்த காரை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் அந்த காரில் முலாம் பூசப்பட்ட கலசம் ஒன்றும் சாதாரண கோபுர கலசம் ஒன்றும் இருந்துள்ளதை கண்டுபிடித்தனர். இந்த 2 கலசங்களையும் கைப்பற்றிய போலீசார் ராஜசேகர் பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் விக்னேஷை காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் விசாரணை செய்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. குறிப்பாக சதுரங்க வேட்டை என்ற படத்தில் பழமை வாய்ந்த கோவில் கோபுர கலசங்களில் இரிடியம் இருப்பதாகவும் அது பல லட்சம் பல கோடி ரூபாய் மதிப்பு என ஏமாற்றும் கதையுடன் அந்த திரைப்படம் அமைந்திருக்கும். அதேபோன்று ராஜசேகர் யாரோ ஒருவரிடம் 8 லட்சம் ரூபாய் வரை ஏமாந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த குறுக்குவழியில் தானும் முன்னுக்கு வர வேண்டும் என்று எண்ணிய அவர் அரிசியுடன் காந்த துகள்கள் ஒட்டி வீடியோவாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார். அதனை பார்த்து ஏமாந்த பல நபர்கள் அவரை அணுகிய போது உயர்ரக ஹோட்டல்களில் ரூம் எடுத்து அவர்களுக்கு மது வாங்கி கொடுத்து அவர்கள் எடுத்து வரும் கார்களுக்கு போலியான சாவிகள் தயார் செய்து அதன் மூலம் பணம் எடுத்து வரும்போது போலீஸ் சாவிகளை வைத்து பணத்தை திருடிச் செல்வதும் ஏமாற்றி விடுவதும் போலியான கலசங்களை பல லட்சம் ரூபாய்க்கு விற்று ஏமாற்றிச் சென்றதும் தெரிய வந்தது. இதனை கேட்ட போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சி. இதனையடுத்து வேறு யார் யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு உள்ளது என போலீசார் தற்போது விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். இதுகுறித்து சிதம்பரம் டிஎஸ்பி லாமக் கூறுகையில், இணையதளம் மூலம் வீடியோ வெளியிட்டு ஏமாற்ற நினைக்கும் ராஜசேகர் ஏமாறுபவர்களை முதலில் வரவைத்து ஹோட்டலில் ரூம் எடுத்து நம்பிக்கை தரும் அளவிற்கு பழகிய பின்பு அவர்களிடம் நூதன மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். என்ன பண்ணுறாங்கன்னா இணையதளம் மூலமாக இந்த வீடியோ எல்லாம் ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்லேயே அதில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது அந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த ஏமாத்துற எண்ணம் இவனுக்கு இருக்குது, ஏமாறுறது எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. இது என்னென்ன பார்க்கலாமே வச்சுட்டு கையில் காசை வச்சுக்கிட்டு இதுவே அலைகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் கான்டாக்ட் பண்ணாங்கன்னா முதல்ல வர வைக்கிறாங்க. வர வச்சுட்டு ஹோட்டல் நல்ல லக்ஸுரியஸ் ஹோட்டலில் ரூம் போட்டு ஒரு 2 நாள் 3 நாள் தண்ணி வேறு அடிப்பாங்க. தண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க எல்லாம் எக்ஸ்பெண்டிஷன் பண்ணுறாங்க. வரவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை வந்துடுது ஏதோ பெரிய பார்ட்டி அப்படின்னு. இப்படி இந்த கட்டத்தில் என்ன பண்ணாங்க, அது 2 நாள் 3 நாள் வைக்கும்போது கடைக்கு யாராவது அனுப்பிச்சி விடுதான், இதை வாங்கிட்டு வரேன் பாட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி காரை வேறு கொடுத்து இவங்க ஆளுக்கிட்ட காரை கொடுத்து விடுவாங்க. காரை கொடுத்து விட்டு அவன் என்ன பண்ணுவான், அங்கே போய் காரில் வேறு காருக்கு ஒரு மாற்று கீ ஒன்று ரெடி பண்ணி கையில் வச்சுக்குவாங்க. ஆனால் இவன் திரும்ப வந்துடுவான், ரிட்டர்ன் வந்துடுவாங்க. கார் கீ இவங்ககிட்ட இருக்கும், டூப்ளிகேட் கீ கையில் இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் இவன் இறையில் சிக்கிட்டான் அப்படின்னா வரும்போது பணத்தை எடுத்துகிட்டு வாங்க, பணத்தை நீங்கள் கொண்டு வராதீங்க, வண்டியிலே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. வண்டியிலே பணத்தை வச்சுருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பொருள் இங்கே இதில் இடத்துல மறைச்சி வச்சுருக்கிறோம், இப்போ தோட்டத்தில் தோட்டத்துலேயே காட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கிறேன்னு சொல்லி எங்கள் பக்கத்தில் வர வைப்பாங்க. கார் ஒரு ஓரமாக நிப்பாட்டி நடந்து வாங்கன்னு சொல்லி நடத்திட்டு வருவாங்க. கூப்பிட்டு போய் அந்த பொருள் எடுத்து கொடுக்கன்னு சொல்லி சாக்கில் இவனை கூப்பிட்டு போவாங்க. இதுக்கு இடையில் இவனோட இன்னொரு ஆள் அந்த டூப்ளிகேட்டுக்கு வச்சு காரில் வச்சுருக்க பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படிலாம் சீட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அது எத்தனையோ அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம், போலீஸில் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். இருந்தும் இதை மாதிரி ஏமாந்துட்டுருக்காங்க. ஜனங்கள் இதை ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு ஏமாறாமல் பார்த்துக்கணும். தாங்க ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா இமீடியட்டாக போலீஸுக்கு தகவல் சொல்லுங்கள், அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. கோபுர கலசத்தில் இரிடியம் இருப்பதாக நூதன மோசடி மற்றும் திருட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளது அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.